தீபாவளி ரிலீஸ் ஆக நாளை வெளிவரப்போகிற பைசன் படத்தை இன்னைக்கு இப்போ சுட சுட பார்த்தாச்சு. ஒரு ஸ்பெஷல் ப்ரீமியர் ஷோ. அந்த ஷோ பார்த்து முடிச்சுட்டு தான் இந்த விமர்சனம் வந்து குறிப்பாக வந்து ரஜினி, கமல், எம்ஜிஆர், சிவாஜி அல்லது வந்து விஜய், அஜித் இப்படியா தீபாவளி கொண்டாட்டங்கள் இருக்கக்கூடிய தமிழ் சினிமாவில் இந்த முறை பார்த்தீங்கன்னா இவங்க யாரும் ஸ்டார் வேல்யூ இல்லாத ஒரு 3 படங்கள், அதுவும் வந்து 2K கிட்ஸுக்கு யூத்துக்கு பிடிச்சமான படங்களாக இருக்கும் அப்படின்ற ஒரு டாக் இருக்கு. நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது 3 படங்கள். அதில் முக்கியமான ஒரு படம், பெரும் எதிர்பார்ப்புக்குள்ள இருக்கிற படம் பைசன். அது காரணம் என்னன்னா மாரி செல்வராஜ் இயக்கியிருக்கிறார், துருவ் விக்ரம் நடிச்சிருக்கிறார் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி கூட பார்த்தோம், துருவ் விக்ரம் வந்து பேசியிருந்தார். வந்து அது கூட என்னன்னா, நான் இதுக்கு முன்னாடி நடிச்ச படங்கள்லாம் வந்து என் முதல் படமே கிடையாது, இதுதான் முதல் படம்னாரு. படம் பார்த்த பிறகு என்ன காரணம் அப்படித்தான் நான் சொல்றேன். வழக்கம் போல மாரி செல்வராஜ் படம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பரியரும் பெருமாள், கர்ணன், வாழை இதெல்லாம் எங்கேயாவது இல்லை. அவர் ஜாதியை வந்து கண்டிப்பா சொல்லுவாரு. அதுவும் குறிப்பாக தென் மாவட்டங்களில் நடக்கக்கூடிய அந்த ஜாதியை பிரச்சனைகளே அவருடைய படங்கள்ல இருக்கும். பைசன்லயும் இருக்கும்னு ட்ரெய்லரை பார்த்த பிறகு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்புறம் ஆடியோ லான்ச்ல பேசுறதுதான் தெரியும். இப்போ இந்த படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மாரி செல்வராஜ் ஒரு அறிக்கையை ஒன்று விட்டுருந்தாரு. என்னன்னா வந்து, என்னுடைய நண்பன் அர்ஜுனா விருது வாங்கின கபடி வீரர் மனத்தி கணேசனுடைய வாழ்க்கையை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட கதை. இந்த மனத்தி கணேசனுடைய வழி, வாழ்க்கை, கபடி இது எல்லாம் சேர்த்து நிறைய புனைவு கதைகள்லாம் சேர்த்ததுல நான் இந்த படத்தை பண்ணியிருக்கேன். குறிப்பாக யாரையும் எந்த விதத்திலையும் நான் வந்து டிகோட் பண்ணல, அதாவது வந்து பேரையே சொல்லலை. இந்த பேர்லாம் வந்து நீங்களா கற்பனை பண்ணிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு அவர் சொல்லிட்டாலும் அறிக்கையில் நம்ம படம் பார்க்கும்பொழுது தெரியுது. அதை பற்றியும் பேசுவோம். சரிங்க, பைசன் என்ன கதை, கபடி வீரனுடைய கதை, அதுக்குள்ள என்ன விஷயத்த சொல்றாரு, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு ஆஃபேலன்னு தான் படம் தொடங்குகிறது. ஒரு ஜப்பான்ல ஒரு ஆசிய கோப்பைக்கான கபடி போட்டி. அந்த கபடி போட்டியில துருவ் விக்ரம் ஒரு முக்கியமான பிளேயரா இருக்காரு. அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து படம் போய் வருது. ரைட், இவரை களத்துல இறக்குவாங்களா இறக்க மாட்டாங்களா, ஒரு சின்ன கிராமமே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. துருவ் விக்ரம் ஜப்பான்ல நடக்கக்கூடிய அந்த ஆசிய கோப்பை கபடி போட்டியில் இறக்குவாங்களா இறக்க மாட்டாங்களா, அதுவும் பாகிஸ்தானை எதிர்த்து விளையாடுற அந்த போட்டி அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது அவரை வந்து ரொம்ப வந்து என்ன சொல்றது வந்து டீக்ரேட் பண்றாங்க. அவரை வந்து ஒரு மாதிரி வந்து ஒதுக்குறாங்க. அதில் அவர்லேருந்து தொடங்குற ஒரு விஷயம்தான். தென் மாவட்டத்தில் 90களில் ஒரு சம்பவம். அந்த 90களில் 2 பெரிய ஜாதி சங்க தலைவர்கள் அந்த 90களில் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஒரு முட்டலும் மோதலும் வெட்டும் குத்துமாக நடக்கிற ஒரு விஷயங்கள். அதுக்குள்ள ஒரு கிராமத்தில், வனத்தின் ஒரு கிராமத்தில் பசுபதியுடைய மகள் ரஜிஷா, அவருடைய மகன் வந்து துருவ், இப்படியா இருக்கிறாங்க. துருவ் வந்து அவருக்குள்ள இருக்கிற ஒரு கபடி வீரனை ஒரு பிடி மாஸ்டர் கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சு இவனை எப்படியாவது கபடி பிளேயரா மாத்தணும்னு அவங்க அப்பா பசுபதிட்டு கேட்கிறாரு. அவர் ஒத்துக்கவே மாட்டேன்றாரு. அதற்கான காரணம் என்னன்னு நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்க. ஏன்னா நான் வந்து பேசிட்டேன்னு வச்சுங்க, ஏன் படத்தோட கதை பூரா சொல்லிட்டு நம்மள வந்து திட்டுவீங்க. ஏன்னா இவன் உடைச்சுக்கிட்டு ஒரு கபடி பிளேயரா மேல வந்தா இவனுக்கான பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கும், வேணாங்கன்றாங்க. இங்க இருந்தா மெல்ல துவங்குது படத்தோடைய. படம் வந்து ஒரு சாதிய பிரச்சனையை, சாதிய வன்முறையை அல்லது சாதியை நோக்கி இந்த படம் நகர்கிறது அப்படின்னு பார்வையாளருக்கு, என்னப்பா இப்படி வந்து மாரி செல்வராஜ் மறுபடியும் ஆரம்பிச்சுட்டாரியா அப்படின்னு ஒரு மாதிரி நமக்கு தோணினாலும், நான் முந்தைய படங்கள்ல மாரி செல்வராஜ் படங்கள்ல வந்து டேரிங்கா ஒரு ஜாதிய விஷயங்களை சொல்லாத ஒரு டைரக்டர். முந்தைய படங்கள்ல வந்து டேரிங்கா மீன் வந்து ஒரு மாதிரி ஒரு டீகோட் தனமாக சொல்லக்கூடிய ஒரு இதுல என்ன சொல்றாரு அப்படின்னு பொழுது, 2 ஊருக்குமான ஒரு சண்டை, 2 ஜாதிக்குமான ஒரு சண்டை, அதை விட பார்த்தீங்கன்னா 2 ஜாதி தலைவருக்குமான சண்டை. இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்தே நிறைய பேர்லாம் சொல்லியிருந்தாங்க. வந்து நான் கூட ஓப்பனாகவே சொல்லிடுறேன். வந்து அமீர் கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தென் மாவட்டத்தில் இருந்த மிக பிரபலமான இந்த ஜாதி சங்கத்தினுடைய இல்லை ஜாதி தலைவருடைய ஒரு இதுவாக இருந்தது. லால் கேரக்டர் அப்படிதான். ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் பழி தீர்த்து கொள்வதற்காக, ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் வெட்டி கொள்வதற்காக, ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் சண்டை போட்டுக் கொள்வதற்காக தொடங்குற ஒரு விஷயம். அது ஒரு பஸ்ஸில் அப்போல்லாம் 90களில் வந்து ஆடு மாடெலாம் ஏற்றின்னு போகலாம் பஸ்ஸில். 90களுக்கு முன்னெல்லாம் ஒரு பஸ்ஸில் ஒரு ஆடு, அதாவது வந்து நேர்ந்து விடுறதுக்காக கொண்டு வர ஒரு ஆடு, இல்லது வந்து அந்த ஒரு சாமிக்காக கொண்டு வர ஆடு, ஒருத்தர் கால் மேலே சிறுநீர் கழிச்சது. அந்த ஒரு சம்பவம் எப்படி ஒரு பெரும் பிரச்சனையாக மாறுகிறது அப்படின்னு தொடங்கி அப்படியே போயிட்டு இருக்கு. இதில் போகுது கதை. இதுக்கு இடையில 2 பெருந்தலைகளுடைய முட்டல் மோதல், 2 பிரச்சனைகள். இதுக்குள்ள ஒரு லவ், அந்த லவ்வுக்குள்ள ஒரு இளைஞன், அந்த இளைஞனுடைய கனவு கபடி வீரன் ஆகணும். அவன் கபடி வீரன் ஆனானா இல்லையா, ஆயிட்டான். அவனுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது, அவன் எப்படி போய் அந்த கபடி வீரன் ஆனா,
அதுக்கு என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சான் அப்படின்னு தான் அந்த கதை. இதெல்லாம் தாண்டி இந்த படத்துல அவ்வளோ கேரக்டர் பிடிச்சி போட்டிருக்காரு வந்து மாரி செல்வர். அத்தனை பேருக்கும் வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்கு. நீங்க வந்து பசுபதி, குறிப்பாக பார்த்தீங்கன்னா லால், அமீர், ரஜிஷா, அனுபமா, துரு, பவன், இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். வந்து அவ்வளோ கேரக்டருக்கும் ப்ளே பண்ணுறதுக்கான இடம் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் முக்கியமான ஒரு விஷயம்னா கதை சொல்லல். அதுதாங்க மாரி செல்வராஜ் கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம். அந்த கதை சொல்லல் தான். எப்படி அதை கதை கொண்டு போகணும், எப்படி அதை வந்து நரேட் பண்ணணும், இந்த கதையை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க ஆடியன்ஸு, அதில் ரொம்ப காளமாடன், பைசன். ஏன் அப்படின்னு பசுபதி காளமாடன் அப்படின்னு ஒரு காளையை கும்பிடுற ஒருத்தர் வந்து அதுக்கான காரணம் என்னன்னு தெரியாது. வந்து அதுதான் அவங்களுக்கான தெய்வம், குலதெய்வம் மாதிரி வந்து. அப்படி இருக்கிற பசுபதியோடைய கண்ணில் ஒரு மகனை வந்து தாய் ஒரு கோழி குஞ்சு எப்படி வந்து இறக்கையில வச்சு காப்பாற்றுமோ அது மாதிரி பாசத்தை குட்டி அந்த பருது கிட்ட கழுகு கிட்ட இருந்து காப்பாற்றுற ஒரு தகப்பனா கண்ணில் அவ்வளோ பெரிய ஒரு நடிப்பை வந்து வெளிப்படுத்திருக்காரு. பிரமாதமான ஒரு நடிப்பு. அதை தாண்டி தன் மகனுக்கு கபடி ஆசை வரும்பொழுதெல்லாம் அவர் எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்றாரு, அது வேணாம் அப்படின்னு தன் மகனை எப்படிலாம் அவரை தடுக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம். இதெல்லாம் மீறி துருவிக்கம், நான் சொன்னேன் இல்லைங்களா ஆரம்பத்தில், இதுதான் என் முதல் படம்னு அவர் எதை நினைச்சு சொன்னாருன்னு முதல்ல எனக்குலாம் கொஞ்சம் எரிச்சலாக இருந்தது. படம் பார்த்த பிறகு தான் தெரியுது அவ்வளோ பெரிய உழைப்பை துருவிக்ரம் போட்டிருக்காரு. சாதாரண விஷயம் கிடையாது. உண்மையிலே அவ்வளோ பெரிய உழைப்பே அவர்கிட்ட வந்து வாங்கியிருக்காரு மாரி செல்வராஜ். கடுமையான உழைப்பு. ஏன்னா இந்த படத்துக்காக கிட்டத்தட்ட 2.5 வருஷம் அந்த திருநெல்வேலியிலேயே, அதுலேயும் வந்து தூத்துக்குடியில், திருச்செந்தூர்லேயே இருந்திருக்காருன்னா அந்த மண்ணோடைய மைந்தனாவே மாறியிருக்காரு. ஏன்னா துருவிக்கம் படித்ததெல்லாம் வந்து சென்னையோட பெருநகரில் அவர் ஹைடெக் கான்வென்ட்ல படித்த ஒரு நபர். அங்கே இருக்கிற அந்த வனத்தி கிட்டாவே மாறியிருக்காரு. இதெல்லாம் தாண்டி தன்னுடைய தம்பி எப்படியாவது ஒரு கபடி வீரனா வந்துடணும், மேலே வரணும்ன்ற அந்த ஒரு ஆசை தன்னுடைய நடிப்பில், தன்னுடைய வசனத்தில் போகிற போக்கில் ரஜிஷா வந்து அட்டகாசம் பண்ணியிருக்காங்க. அனுபமா பரமேஸ்வரன், இந்த அனுபமா பரமேஸ்வரன் தானா இது அப்படின்னு கேட்குற அளவுக்கு அடையாளமே தெரியாது. கொஞ்ச நேரம் வந்தாலும் சில காட்சிகள் வந்தாலும் பிரமாதமாக இருக்குது. குறிப்பாக இந்த கபடி போட்டி, ஏன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான கதைனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து நமக்கு போர் அடிச்சு போயிடும். அதனால தான் ஒரு கிளை கதை அதில் சொல்லுவாங்க. ஆனால் கிளை கதை எதையும் சொல்லாமல் ஒரே நேர்கோட்டில் சொல்லக்கூடிய கதையாக இருந்தாலும் அமீரையும் லாலையும் வச்சு ஒரு பெரிய வந்து ஒரு கேமே விளையாடி இருக்கார் மாரி செல்வர். குறிப்பாக அமீரோட கேரக்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிரமாதமாக பிடிச்சிருந்தது. அந்த பாடி லாங்குவேஜ், பேசுகிற வசனம், இதெல்லாம் மிக சூப்பராக இருந்தது. பொதுவாக எனக்கு தெரிஞ்சு பார்த்து அந்த கேரக்டர் டக்குன்னு மனசில் வரது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ் போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு தான் தோணும். பிரகாஷ் ராஜ் போட்டால் அது வழக்கமான ஒரு படமாக மாறி இருக்கும். அதை தாண்டி அமீர், குறிப்பாக லால் வந்து துருவிக்ரம் ஆடுற அந்த ஒரு மேட்சை பார்க்குறப்போ அவர் பேசுகிற வசனம் இருக்கு இல்லைங்களா, அங்கே தான் டைரக்டர் வந்து சூப்பராக பேலன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த படம் ஆரம்பத்தில் பார்க்குறவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஜாதியை பற்றிய, ஒரு குறிப்பிட்ட ஜாதியினுடைய நியாயத்தை பற்றி, ஒரு குறிப்பிட்ட ஜாதி எங்களை தான் அடிக்கிறாங்க, எங்களை தான் உதைக்கிறாங்கன்னு சொல்கிற ஒரு வழக்கமான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு போயிட்டு இருக்கும்பொழுது ஒரு கபடி மேட்சில் லால் நின்று பேசக்கூடிய வசனத்தில் இருந்து தொடங்குது, ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி ஒரே ஒரு காட்சி எனக்கு ரொம்ப பிரமாதமான ஒரு காட்சி வந்து அங்கே தான் மாரி செல்வராஜ் நின்றுட்டார். வந்து எப்பா 2 பக்கமும் இருக்குதுப்பா தப்பு, 2 பேருமே வந்து 2 பேருக்கிட்டையும் பிரச்சனை இருக்குது, முழுசாக சொல்ல வேண்டாம். அமீர் வந்து ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்காக வருவார். அவங்க சமுதாயம் சார்ந்த ஒரு திருமணத்தை, அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லை, கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணுவாங்கன்னு அடிப்பாப்புல. அப்போ உன் மனசில் இருக்கிறது யாருமா அப்படின்னு, கிட்டா அப்படின்னு. அவன் யாரையா கிட்டா அப்படின்னு, கபடி பிளேயர் அப்படின்னு. அவன் ஒரு பிச்சைக்கார பையன் ஒன்று இன்னொரு அறை கொடுப்பார். வந்து ஏன் நம்ம ஆளுங்களே வந்து பிச்சைக்கார பையன் அப்படின்னு நீ சொன்னால் அப்புறமா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஆளுங்கள் நாம் வந்து நாங்கள் சண்டை போடுறதே வந்து ஜாதி சமமாக இருக்கணும் அப்படின்னு தான் சண்டை போடுறோம், ஆனால் இவனுங்களை நம்ப முடியாது அப்படின்ற ஒரு வசனமாக இருக்கட்டும், லால் பேசுகிற ஒரு அற்புதமான வசனமாக இருக்கட்டும், இந்த படத்தை வேற லெவலில் கொண்டு போயிடுச்சு. ஏன்னா வழக்கமாக வந்து மாரி செல்வர், ஓப்பனாகவே சொல்கிறேன்னா, மாரி செல்வராஜ் மீது உள்ள குற்றச்சாட்டு இல்லைன்னா விமர்சனம் என்னன்னா, எப்போ எங்களை குத்திட்டாங்க, நசுக்கிட்டாங்க, எங்களை அமைக்கிட்டாங்க அப்படின்னு தான் வழக்கம் போல் அவர் படங்களில் சொல்லுவாங்கன்னா, இதை தாண்டி 2 பேரும் பண்ணது தாயா. 90களில் 2 சமுதாயம் ஒருத்தருக்கு ஒருத்தர், அது எதுக்கு சண்டை போடுறேன்னு தெரியாமல் ஒருத்தருக்கு ஒருத்தரால ஒருத்த உயரத்தை அடைய வேண்டிய ஒருத்தன், ஒரு புழுதி காட்டில் இருந்த ஒருத்தன், அவன் எப்படி ஜப்பான் வரைக்கும் போறான், அவன் எப்படி ஜப்பான் வரைக்கும் போனான், அதை ஜப்பான் வரைக்கும் போறதுக்கு அவன் என்னென்ன சிரமப்பட்டான், இதுதான் இந்த கதை. சரி, படத்துல மைனஸே இல்லையாப்பா அப்படின்னா இருக்கு. இந்த படத்துக்கு யூஏ எப்படி கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. வந்து படம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேருந்து ஓப்பனிங்ல இருந்து வெட்டு குத்து தான். அதுவும் வந்து ரொம்ப இதுவாக காமிக்கிறாங்க.
இது எப்படி அனுமதிச்சாங்கன்னு தெரியல. இதை குடும்பத்தோடு போய் பார்க்க முடியுமா அப்படின்ட்டு நீங்களே டிசைட் பண்ணிக்கணும். இதெல்லாம் மீறி இந்த படத்திற்காக அந்த வைக்கப்பட்ட ஷாட் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரேம்லாம் எக்ஸலண்ட். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது எல்லாம் மீறி ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்தும் என்ன மாதிரியான ஒரு நடிப்பை வெளிவாங்கணும் அப்படின்றத வந்து பிரமாதப்படுத்தியிருக்காரு. இன்னும் படத்தை வந்து இந்த லென்த்தாக இருக்குது, ஒரு 2 மணி நேரம் 48 நிமிஷம் ஓடுற அந்த படத்தை இன்னும் கூட குறைச்சிருக்கலாமோ அப்படின்ற ஒரு விஷயம் தோணுது. பின்னணி இசை பிரமாதம், அதை தாண்டி பாடல்கள், அதுவும் குறிப்பாக ஒரு காலமாடன் முன்னாடி வந்து பசுபதி ஆடுற அந்த ஆட்டம் ஒன்று இருக்குல்ல, பிரமாதமான ஒரு ஆட்டம். அதை தாண்டி துருவ விக்ரம் சில இடங்களில் அவருடைய அப்பா விக்ரமுடைய சாயலை தெரிஞ்சாலும் பல இடங்கள்ல மௌனமா, அதாவது வந்து அந்த கேரக்டர் கொஞ்சம் விட்டிங்கன்னா ஓவர் ஆக்டிங் பண்ணிடும். அந்த ஓவர் ஆக்டிங் இல்லாமல் மிக தெளிவாக கொண்டு போயிருக்காப்ல இயக்குனர். அதெல்லாம் தாண்டி அனுபமா பரமேஸ்வரனுடைய அண்ணனா ஒருத்தர் நடிச்சிருக்காரு, பிரமாதம். பவன் ரொம்ப நாளைக்கு அப்புறம், அவங்களாம் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான இடத்துக்கு வரக்கூடிய நடிகர்கள். வந்து அவர் ஒரு பிடி மாஸ்டர் நடிச்சிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காப்புல. இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் ஆரம்பத்தில் பயந்த ஒரு விஷயம் என்னன்னா, எப்பா இது வழக்கம் போல ஒரு ஜாதிய படமாக இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினச்சா இல்லைங்கன்னு சொல்லு. இது கிடையாது, நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும்னு. சரி, இதை மீறி இது குடும்பத்தோடு இந்த படத்தை பார்க்க வருவாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கும் பொழுது அது ஆடியன்ஸ் கையில் விட்டுரும். ஆனால் வழக்கம் போல ஒரு ஆகச்சிறந்த படைப்பு, அந்த ஆகச்சிறந்த படைப்புக்குள் தன்னுடைய முழு உழைப்பையும் ஒரு ஹீரோ போட்டிருக்காருன்னா அது துருவ விக்ரம் தான். ஏன்னா ஒரு வசதியாக வளர்ந்த பையன் நினச்சிருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம், இல்லைனா வேறு ஏதாவது ஒரு பெரிய இதில் கூட ஒரு ஐடி கம்பெனி கூட வச்சு கொடுத்துருக்கலாம், வேறு எங்கன்னா ஃபாரினில் கூட வேலை பார்க்கலாம். ஆனால் நடிக்க வந்து தான் அப்பா மாதிரியான ஒரு இடத்த பிடிக்க வந்து அதற்காக சிரமப்பட்டு அவருடைய உழைப்பு அத்தனையும் தெரியுது. இதெல்லாம் மீறி அங்கங்கே படத்தில் சின்ன சின்ன லேக் இருக்குது, அது எல்லாம் கண்டுக்கவே கூடாது. வந்து பைசன் ஒரு பார்க்க வேண்டிய படம், ஆனால் குடும்பத்தோடு போய் பார்க்க முடியுமா அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.